ஹலோ கைஸ், டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க். நம்மளோட கடந்த ஒரு 2-3 வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை எப்படி கிரியேட் பண்ணாங்க, அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜியை பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங்கை விட ஃப்ரேம் ஒர்க் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அது காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டூலாகவே ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. சில பேர் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெரியாமல் வெறும் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற வார்த்தை மட்டுமே தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானுமே ஃபர்ஸ்ட்டு அது தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரேம் ஒர்க்னா என்னது, ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பர்பஸ் என்னன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் லேபர் சேவிங். அதாவது இப்போ இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ஒரு கோர் பிரின்சிபல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டியை திரும்ப திரும்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கவே கூடாது. அதை அவாய்ட் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தை. அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பாதி டெவலப் பண்ணிட்டாங்க ஒரு சாஃப்ட்வேருக்காக. ஆனால் ஏதாவது லைட்டாக ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா திரும்ப திரும்ப முதல்ல இருந்தே நீ அந்த ஃபங்க்ஷனை அவங்க ரைட் பண்ணாங்கன்னா டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் ஃப்ரேம் ஒர்க். இது டிஃபால்ட்டாகவே பில்டிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எப்பயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க தேவையே கிடையாது. எங்கே ப்ராப்ளமோ அங்கே ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி. அதாவது எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம நோட்டில் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதணும்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி தான் நீங்கள் ஒரு குட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறதுனா உங்கள் கோடு க்ளீனாகவும் மெயின்டைனபிளாகவும் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போனா தான் நெக்ஸ்ட் டெவலப்பர் யாராவது உங்கள் கோடை ரீட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவுமே ரீட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரேம் ஒர்க் மெயினாகவே இந்த ரீடபிலிட்டிக்காக தான் யூஸ் பண்ணப்படுது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 20-30 லைன் எழுத வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி 5-10 லைனுக்குள்ளே நீங்கள் உங்கள் கோடை முடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே பார்க்கவே ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே ரீட் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ணவும் முடியும். இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி உங்கள் கோடை க்ளீனாகவும் மெயின்டைனபிளாகவும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கைட்லைன்ஸே கொடுக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா React.js ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த React.js மூலியமாக நீங்கள் ஒரு கோடு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறப்போ ஒரு லார்ஜ் யூனிட்டாக கோட் டைப் பண்ணாமல் ஒரு காம்பனண்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது மூலியமாக உங்கள் கோடை ஆர்கனைஸாக வச்சுக்கலாம், ரீயூஸுமே உங்கள் கோடை பண்ண முடியும். மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி. அஸ் யூஸ்வலாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும்னாலே நம்ம ஹை இம்பார்ட்டன்ஸ் செக்யூரிட்டியில் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம யூசர் டேட்டாலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுக்காகவே கொண்டு வரப்பட்டதான் Django ஃப்ரேம் ஒர்க். இது ஒரு பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க். பேக்கெண்ட் யூஸ் ஆகுது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ ஒரு யூசர் டேட்டா இது மூலியமாக நம்ம வாங்கி கேர்ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண முடியும், எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும். ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வரப்பட்டது தான். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா நீங்கள் மல்டிபிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது அப்படி கிடையாது. பர்டிகுலர் டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் யார் கிரியேட் பண்ணுறாங்க, யார் கிரியேட் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கலாக சொல்லலாம்னா யார் வேணாலுமே கிரியேட் பண்ணலாம். நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு டீமாகவே சேர்ந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனியாகவே சேர்ந்தே கிரியேட் பண்ணலாம். இப்போ இருக்க மெஜாரிட்டி ப்ரோக்ராமிங் ஃப்ரேம் ஒர்க் யார் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா லார்ஜ் டெக் கம்பெனிஸ் தான். அவங்களோட கோடு பேஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் சிம்பிளாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரியாக்டை கிரியேட் பண்ணது ஃபேஸ்புக், ஆங்கிலர் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் யார் வேணாலுமே எங்கே வேணாலுமே கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்துக்கலாம். 2 டைப்ஸ் இருக்கு. வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததான் வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்பாக React.js, Angular, Vue அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே பேக் எண்ட் சைடு வந்துட்டோம்னா Django யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறாங்க, லாராவெல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதே மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மொபைல் ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததான் மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதே பார்த்தீங்கன்னா React நேட்டிவ் பாப்புலர் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளட்டர் பாப்புலராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோவில் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஒரு ப்ரோக்ராமிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சோண்டு ஐடியா கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.